பாஜகவினுடைய ஒரு RSS நடத்தக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவில் பேசுகிறாரு. இங்கே கோயம்புத்தூர்லேயே கோயம்புத்தூர் துடியலூர் ஜங்ஷனில் பேசுகிறாரு. அவர் எந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறாரோ அந்த நிகழ்வை தானே பேசணும். இல்லை அவர்களுடைய நிகழ்வை பற்றி மற்ற கருத்துக்களை பற்றி பேசினா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல இல்லையா? அப்போது ஒரு ஐக்கானை தேடணும்னு விரும்புகிறார். அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு ஐக்கானை நீங்கள் எப்படி தேட முடியும்? திமுகவை பேச முடியாது. திமுகவை பேசினாலும் அது எப்போவுமே சாதாரணமாக ஒரு விஷயமா கடந்து போயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கே ஒரு ஐக்கான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் தலைவர் தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் மாற்றி அமைக்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளாகுது, விவாதத்துக்குள்ளே போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இங்கே இருந்து அங்கே ஒரு கட்சியில் போயிருக்கீங்க, போன இடத்துல சந்தோஷமாக இருங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ கருத்தியலாக சொல்கிறோன்ற பேரில் ஒரு வன்மமான முறையில் ஒரு கருத்துக்களை சொல்கிறது என்னை போன்ற சமூக ஆர்வலர்களால் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. தொடர்ச்சியாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம பேசி